பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது துறை சார்ந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரியன். வணக்கம். இந்த பரப்புரை தொடர்பாக நடந்த அந்த கூட்ட நெரிசல், உயிரிழப்பு, இது பற்றி அரசு துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நிறைய கேள்விகளுக்கான பதில் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்திருக்க கூடும். எப்படி பார்க்கறீங்க இந்த அரசினுடைய விளக்கத்தை? இல்ல, அரசு இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சொல்ல முடியாது. அது தேவை இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா பொதுவெளியில சமூக வலைத்தளங்களை நேற்று முதலமைச்சரோட அந்த வீடியோ கருத்துக்கள்லாம் வெளியில வந்த பிறகு பொதுவெளியில குறிப்பா சமூக ஊடகங்கள்ல வதந்திகள்லாம் ரெக்க கட்டி கொண்டு பறக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ இந்த சூழல்ல எதிர்கட்சிகளும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மேல வச்சிருக்கிற இந்த சமயத்துல அரசாங்கம் தங்களுடைய கருத்துக்களை அல்லது அங்க நடந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் தேவை அரசாங்கத்துக்கு இருக்கு. அது ஏற்கனவே இந்த செக்ரட்டரிஸ்லாம் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் அவங்க தகவல் சொல்ற ஒரு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் மூலமாக இந்த தகவல் வந்திருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த 10,000 பேர் சொல்லிட்டு அவங்க அவ்வளவு பேர் வந்தது போன்ற விஷயங்கள், அப்புறம் எஃப்ஐஆர்லயே குறிப்பிட்டபடி நேரம் இந்த நேரம் சொல்லிட்டு தாமதமாக வந்த விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா காவல்துறையில பதிவு பண்ண வழக்குகள் அல்லது ஒரு நபர் கமிஷன் இது ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் இது எல்லாம் விசாரணையை நடக்கும் போது அரசாங்கம் தன்னுடைய தரப்பு வாதங்களை அவங்ககிட்டையும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் விஜய் வெளியிட்ட அவருடைய அந்த வீடியோக்கு இதுல பேட்டியில பாத்தீங்கன்னா என்னை வேண்டுமானாலும் பழி வாங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதாவது இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியா அவர் கொண்டு போறது நமக்கு புரியுது. அதாவது அதிமுக பாஜக அரசியல் செய்யறாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தமாக சம்பவத்துல அவங்க இன்வால்வ் ஆனாங்க, அது ஒரு பார்ட்டியா இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்கணும், விஜய் என்ன சொல்லியிருக்கணும், இது துயர சம்பவம் நடந்து போச்சு, இந்த விசாரணைக்கு எங்க கட்சியினரும் நானும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல் தலைவரா மாறி வரார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக அரசியல் ரீதியா பயன்படுத்துறாரு. பழிக்கு பழி வாங்குறாங்க, என்ன வேணா நீங்க பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுடுங்க என்றார். ஸோ இந்த மாதிரி சூழல்ல ஒரு அரசியலாக ஒரு விஷயத்தை விஜய் எடுத்துட்டு போகும்போது அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது அவசியமா இருக்கு. ஸோ இது தேவையான ஒரு விஷயம் தான் செக்ரட்டரிஸ் இன்னைக்கு சொல்றது நான் பாக்குறேன். நன்றி திரு பிரியன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.